78வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம். டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. செவிலியர் சபீனாவுக்கு வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது வழங்குகிறது தமிழக அரசு. வயநாடு நிலச்சரிவில் உயிரையும் பொருட்படுத்தாமல் துணிச்சலாக செயல்பட்டதற்கு பாராட்டு. சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு மின்னொலிக்கும் ஜொலிக்கும் பாரம்பரிய சின்னங்கள். நாடாளுமன்றம் சட்டமன்றங்களுக்கும் வண்ண விளக்குகளால் அலங்காரம். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு சமூக நீதிக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத்தின் மேல்முறையீடு தள்ளுபடி. வெள்ளிப்பதக்க கோரிக்கையை நிராகரித்தது சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் மனுவை சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் தள்ளுபடி செய்தது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா வேதனை. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு மேற்கு வங்கம் முழுவதும் வெடித்த போராட்டம். மருத்துவமனை முன்பு போராடியவர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியதால் பதற்றம். பயிற்சி மருத்துவர் கொலையை மூடி மறைக்க முயற்சி நடப்பதாக மேற்கு வங்க அரசு மீது ராகுல் குற்றச்சாட்டு. குற்றவாளியை தூக்கில் இட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திட்டவட்டம். தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு நிதியை குறைத்த மத்திய அரசு. பல ரயில்வே திட்டங்களுக்கு 1000 ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மதுரை MP சு வெங்கடேசன் குற்றச்சாட்டு. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பை பாஜக ஏற்றதாக அண்ணாமலை தகவல். திராவிட சித்தாந்தம் இந்தியாவை பிளவுபடுத்தவே விரும்புகிறது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி விமர்சனம். தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியில் இருந்து விலகினார் குஷ்பு. ராஜினாமா ஏற்கப்பட்டதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் கடிதம். பாடநூல் விலை ஏற்றத்தில் லாபம் நோக்கமில்லை. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம். மதுரை திருச்சியில் வெளுத்து வாங்கிய கனமழை. தமிழகத்தில் இன்று 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.